நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியான மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர் திரைப்படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோடு வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரோம்காம் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. இதில் கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஆனா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. ஸோ இப்போ அதுக்கான சீட்டு கிடச்சிருக்கு. ஒரு வருஷம் அவங்க படிக்க போகிறாங்க. அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அங்கே யாரை மீட் பண்ணாங்க, யாரை காதலிச்சாங்க, அந்த காதலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கடைசியாக சேர்ந்தாங்களா, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ஒரு படம் தான் வந்து மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துங்க. சூப்பரான ஒரு ரோம்காமா எடுத்திருக்கிறாங்க. ஷுவராக படத்தோட கதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே அதை ப்ரெசன்டேஷன் வைஸ் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி அந்த ஆக்ஸ்ஃபோர்டை சுற்றி இவங்க எப்படி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி க்ளோஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த படத்தில் அழகாக சூப்பராக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹீரோவோட கதாபாத்திரம் எழுதின விதமாக இருக்கட்டும், ஸோ ஹீரோயினோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரோட மோட்டிவ் அந்த காலேஜில் என்ன, ஸோ எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங்கும் இருக்குது. ஆன் ஸ்க்ரீன்லையுமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. அதனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.